வணக்கம், இது உங்கள் கரு டிவி. நான் எம் அஜித் ரோஷன் மற்றும் நான் எம் மிதுன் கார்த்திக். இது வரைக்கும் நாங்க அரசியல் பேசி தான் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ ஐபிஎல் ஆரம்பிச்சனால இனிமேல் வந்து உங்களுக்கு ஐபிஎல் நியூஸும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோவும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து ஐபிஎல் தொடர் நடந்துட்டே இருக்கு. 6 மேட்ச் முடிஞ்சு இன்னைக்கு 7வது மேட்சா சென்னை சூப்பர் கிங்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் மோத போறாங்க. அதை பத்தியும் பேசுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி மேட்ச் போட்ட டீம்கள் எவ்வளவு பவரா இருக்கு, இன்னும் எதெல்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றத பத்தியும் நம்ம பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போடலாம். முதல் கேள்வியே வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே எஸ்ஆர்எச் வர்சஸ் ஆர்சிபி தான் முதல் மேட்ச். ஸோ அப்போ வந்து ஆர்சிபியோட ஃபீல்டிங் சைடும் பவுலிங் சைடு பேட்டிங் சைடு இந்த 3 சைடும் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? கேட்சிங் பவுலிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பேட்டிங்ல விராட் கோலி வந்து 50 அடிச்சிருக்காரு. அவர் தான் மேட்சை முடிச்சு வச்சிருக்காரு. எஸ்ஆர்எச் பவுலிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஆனாலும் ஃபீல்டிங் கொஞ்சம் டைட்டாக இல்லை. அதனால ஆர்சிபி சீக்கிரமாக மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆர்ஆர் வர்சஸ் சிஎஸ்கே அந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன? அந்த மேட்சை பற்றி அதாவது வந்து ஆர்ஆர் சைடு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. பவுலிங் சைட்லையும் பார்க்கலாம், அந்த ஃபீல்டிங் சைட்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா பவுலிங்கில் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு பவுலிங் சைடு. ஸோ வந்து சிஎஸ்கே வந்து அவங்களால வந்து ஒரு சின்ன பவுண்டரி கூட அடிக்க விட முடியல. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 11 பால் 12 பால் அது மாதிரி கழிச்சு தான் அந்த பவுண்டரிஸ் வருது. ரொம்ப டாட் பால் நிறைய க்ரீன் டாட் பால்ஸ் வருது. நிறைய 1 ரன் 2 ரன்ஸாக போய் கடைசியில் நிறைய விக்கெட் தான் போச்சு அங்கே. ஸோ சிஎஸ்கே சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஆரோட பவுலிங்னால சிஎஸ்கே சைடில் வந்து 127க்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் வரைக்கும் நின்னாரு, ஜெமி ஓவர்ட்ட நின்னாரு. அவர் வந்து ஒரு 43 ரன்ஸ் அடிச்சுட்டு லாஸ்ட் ஓவரில் அந்த ரன் வரும்போது அவரும் அவுட் ஆயிட்டாரு. அப்போ வந்து 127க்கு தான் வந்து அந்த மேட்சே முடிஞ்சிருச்சு. ஆல் அவுட் ஆயிட்டாங்க சிஎஸ்கே. அதுக்கடுத்து நீங்கள் ஆர்ஆர் சைடில் பார்க்கணும், சூரியவன்ஷியும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் வந்து ஓப்பனிங் இறங்குறாங்க. அவங்க ஓப்பனிங் இறங்கினோடனே அந்த ஓப்பனிங்கே வந்து அதிரலாக இருந்துச்சு. அதாவது வந்து ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா அதுக்கு வந்து அஸ்திவாரம் தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் வந்து நம்ம சிஎஸ்கேல பார்க்கும்போது அந்த பேஸ்மெண்ட் வந்து சரியில்லை. சஞ்சு சாம்சன் நல்லா ஆடுவாருன்னு பார்த்தா அவரும் நல்லா ஆடலை. இப்போ சமீபத்தில் நடந்த இந்த T20 வேர்ல்டு கப்பில் ஆடி இருந்தார். லாஸ்ட் 2 மேட்ச்சில் தான் அவரோட ஃபயர் வந்து தெரிஞ்சிச்சு. ஒரு மேட்ச்சில் வந்து 97, இன்னொரு மேட்ச்சில் வந்து 89 வச்சிருந்தாரு. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்க்கும்போது சஞ்சு சாம்சனோட நாக்கு வந்து நல்லா இருந்துச்சு. பட் இந்த மேட்ச்சில் பார்க்கும்போது வந்து அவர் கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் ஆடி இருந்தாரு. அப்புறம் செகண்ட் ஓவர் ஆடும்போது பர்கர் வந்து அவர் அவுட் பண்ணிட்டாரு. ஸோ வந்து அப்போ சஞ்சு சாம்சனோட பேட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மேட்ச்சில் வந்து அவர் கொஞ்சம் ஒரு 50 இல்லை T20 ஃபார்மேட்டில் ஆடின மாதிரி ஒரு 87, 97 அது மாதிரி அடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம சிஎஸ்கே சைடில் பார்க்கும்போது 170, 180 வந்து டார்கெட் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ருத்ராஜ் கைக்வாட் அவர் தான் கேப்டன். சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கைக்வாட் தான் வந்து ஓப்பனிங் இறங்குறாங்க. இவங்க 2 பேரோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா இருந்தால் தான் டீமோட அந்த ஸ்கோர் லைனு அந்த ஒரு ஓவர் லைன் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் 6 ஒரு ஓவரில் ஒரு 10 ரன் அடிக்கிற மாதிரி பார்த்தாங்கன்னா இப்போ வந்து ஒரு 20 ஓவர் இருக்குது, 120 பால்ஸில் ஒரு 200 எதிர்பார்க்கலாம். அப்போ வந்து இந்த பிபிகேஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கோராக இருக்கும். ஏன்னா இப்போ பிபிகேஎஸ்ல வந்து நீங்கள் நம்ம சமீபத்தில் நான் அந்த பிபிகேஎஸ் மேட்ச் பார்க்கணும். கூப்பர் கானலின்றவர் வந்து 3rd விக்கெட் பார்ட்னர்ஷிப்பில் இறங்கி சூப்பராக ஆடி ஒரு 72 ரன்ஸ் அவர் மேட்சே முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அவர் இந்த மேட்ச்சில் ஆட விடாமல் பார்த்துக்கணும். அந்த ஒரு பவுலிங் பவரில் தான் இருக்குது. அனுஷுல் கம்போஜ், கலீல் அகமது, நூர் அகமது தான் மனசு வச்சாதான் அதெல்லாம் முடியும். இப்போ அதே மாதிரி வந்து அந்த ஓப்பனிங் பேஸ்மெண்ட் வந்து அதை கொஞ்சம் சரி பண்ணணும். சஞ்சு சாம்சன் கொஞ்சம் நல்லா ஆடணும். அதே மாதிரி ருத்ராஜ் கைக்வாட் வந்து இப்போது சமீபத்தில் நடந்த அந்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ODI ஃபார்மேட்டில் வந்து ருத்ராஜ் கைக்வாட் ஒரு செஞ்சுரி ஒன்று அடிச்சிருந்தாரு. அதே மாதிரி இப்போது நம்ம கடந்த இந்த 2 வருஷம் ஐபிஎலோட சீசனை பார்க்கும்போது அதுலேயுமே செஞ்சுரி அடிச்சிருந்தாரு, 50 ஏகப்பட்டது அடிச்சிருந்தாரு. அதே மாதிரி கொஞ்சம் இந்த ஃபார்மேட்டும் ஆடி இருந்தாங்கன்னா இப்போ சிஎஸ்கே லாஸ்ட் பிளேஸில் வந்துச்சு, 10th பிளேஸில் இருக்குது சிஎஸ்கே. ஆர்ஆர் தான் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ வந்து சிஎஸ்கே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து பிளே ஆஃப்க்கு முன்னேறணும். அப்போ தான் வந்து அவங்களால கொஞ்சம் ஃபைனல்ஸ் போய் இந்த வருஷமாவது கப் அடிப்பாங்களான்னு பார்க்கணும் சார். அதே மாதிரி நீங்கள் பிபிகேஎஸ் பக்கம் வந்து என்ன நினைக்கிறீங்க? பிபிகேஎஸ் வந்து பவர், அவங்களோட ஃபீல்டிங், அவங்களோட பேட்டிங் சைடு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இது ஆர்சிபி தான். அதுவும் இது இந்த லாக்கி சிஎஸ்கே வந்து பிபிகேஎஸ் கூட போடுறதாக்கி பிபிகேஎஸ் ஜிடி கூட போட்டுச்சு. அபாரமாக அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஜிடி வந்து ஃபர்ஸ்ட்டு இது பிவிகேஎஸ் வந்து ஸ்லோவாக ஆட விட்டுச்சு. அப்போ நான் நினச்சேன் சரி ஜிடி தான் ஜெயிக்க போடு அப்படின்ட்டு வேறு சேனல் மாற்றி பார்த்தேன். அதுக்கடுத்து லாஸ்ட்டில் மேட்ச் முடியும் போது அந்த சேனலுக்குள்ளே போய் பார்த்தா சூப்பர் கானடி வந்து 6 அடிச்சாரு. பார்த்தோன்னே ஆஹா இந்த தான் ஜிடி ஜெயிக்காது, பிவிகேஎஸ்னா ஜெயிக்கும்னு நினச்சி பார்த்தா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. மேட்சை வச்சுட்டு போயிட்டாங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து சிஎஸ்கே டீம் சைடில் பார்க்கும்போது சிஎஸ்கே வந்து என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
அது வந்து ஆர்ஆர் கூட போட்ட போது செம்ம சிப்பா இருந்துச்சு. 10 ரன்னுக்கு 1, 20 ரன்னுக்கு 2 அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. நான் என்ன ஸ்கோருக்கு சமமா மேட்ச் போயிட்டு இருக்குன்ட்டு. அதுக்கடுத்து என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னா பேட்டிங் சைடில் சஞ்சு சாம்சன் வந்து இது 9 ரன் அடிச்சுட்டு ஸ்டம்ப் அவுட் ஆனார்ல. ருத்ராஜ் எதுக்கு ஸ்டம்ப் அவுட் ஆனாரு? அவர் வந்து கரெக்டாக பால் வந்தப்ப தூக்கி அடிக்காம ஒயிட் லைனில் போனனால ஸ்டம்பில் போட்டு அவுட் ஆயிட்டாரு. அதை வந்து அவரு அதே லைன்ல நின்று டொக்கு வச்சிருந்தா கூட ஒரு ரன் ஓடி அவர் இன்ன வரைக்கும் இருந்திருப்பாரு. சிஎஸ்கே மேட்ச் நேற்று நடந்த எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கேகேஆர் பத்தி நீங்க என்ன? அதாவது வந்து எஸ்ஆர்ஹெச் தான் அப்போ கேகேஆர் வந்து டாஸ் ஜெயிச்சு வந்து அவங்க முதல் பவுலிங் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஸ்ஆர்ஹெச் சைடு பேட்டிங் பார்க்கும்போது தான் தெரியுது கேகேஆர் வந்து முதலே பேட்டிங் எடுத்துட்டாரு. ஆனால் எஸ்ஆர்ஹெச் சைடு பேட்டிங் பார்த்தீங்கன்னா பவர் பிளே முடிவுலேயே வந்து 89 வித்தவுட் லாஸ்ல இருந்தாங்க. இப்போ வந்து அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடின மாதிரி இந்த மேட்ச் இல்லை, கொஞ்சம் அவங்கள்ட்ட இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து அபிஷேக் சர்மாவும் 6க்கு மேலே 6 அடிச்சுட்டு இருக்காரு. இங்கே ஹெட்டு பார்க்கும்போது 4க்கு 6 4 6ன்னு அவரும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அங்கே மொத்தம் இவங்க 2 பேருமே அந்த பார்ட்னர்ஷிப் வந்து எப்படி இருக்குன்னா, போன வருஷம் ஐபிஎல்லே பார்க்கணும் நீங்கள், இந்த ஸ்டார்டிங் மேட்ச்லேயே வந்து அந்த ஒரு பெரிய ஒரு 212ன்ற ஒரு டார்கெட் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே. அப்போ வந்து அந்த டார்கெட்டே வந்து ஈஸியாக அந்த அபிஷேக் சர்மாவாலையும் ஹெட்டாலையும் ஹேண்டில் பண்ண முடியுது. இப்போ வந்து 289 அவங்களால 20 ஓவர்ஸே அடிச்சு அந்த ஒரு ரெக்கார்ட் பார்ட்னர்ஷிப்போ அந்த ரெக்கார்ட் ஒரு ரெக்கார்ட் ஸ்கோர் அடிக்க முடியுதுன்னா, அப்போ வந்து இனிமேல் போகிற மேட்ச்சில் வந்து இது மாதிரி ஜெயிச்சிட்டே இருந்தாங்கன்னா அவங்க ஃபைனல்ஸ் போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே விட்டுட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து சிஎஸ்கே கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்து கொஞ்சம் அந்த பவுலிங் சைடில் வந்து கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் போடுறது, கொஞ்சம் ஸ்பின்னெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு லெக் சைடில் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்லோவாக மாற்றி அந்த ஸ்பீடை மாற்றி போடணும். கொஞ்சம் யார்காஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணணும். ஸோ அந்த ஃபீல்டிங் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ சமீபத்தில் நான் அந்த சிஎஸ்கே மேட்ச்சில் பார்க்கும்போது முதல் பாலே வந்து ஃபீல்டிங் வந்து கையில் வெண்ணன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா முதல் பாலே வந்து அந்த மிட் ஆஃப் தாண்டி இருக்க ஒரு ஃபீல்டர் வந்து பால் போது அவர் கையில் வந்து நழுவி பவுண்டரி கிட்ட போகும்போது அங்கே இருந்த ஃபீல்டர் தான் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ வந்து அந்த ஃபீல்டிங்கும் கொஞ்சம் அந்த டைட் பண்ணணும், அந்த ஃபீல்டிங் சுற்றி இருக்க ஃபீல்டிங் வந்து டைட் பண்ணணும், பவுண்டரி போகாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி இங்கே கேட்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் கழிச்சு தான் வந்து அவங்க விக்கெட் எடுக்கவே ஆரம்பிக்கிறாங்க. மொத்தம் அவங்க 2 விக்கெட் தான் எடுத்தாங்களே, அதுவுமே அனுஷுல் கம்போஜ் தான் எடுத்தாரு. ஸோ வந்து இங்கே பார்க்கும்போது அந்த பவுலிங் சைடையும் கொஞ்சம் பவர் பண்ணும். கலீல் அகமதுலாம் நினச்சிருந்தா அந்த மேட்ச்சில் கொஞ்சம் 4 விக்கெட் அது மாதிரி எடுத்துருக்கலாம். 100 நினச்சிருந்தா அவரும் எடுத்திருக்கான். பட் அவங்க 2 பேருமே எடுக்கலை. ஸோ வந்து இப்போ அனுஷுல் கம்போஜ் மட்டும் தான் நின்று 2 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஆர்ஆர் வெற்றி பெற்றுச்சு. ஸோ வந்து எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கேகேஆர்ல எப்படி எஸ்ஆர்ஹெச் வந்து சூப்பராக ஒரு பேட்டிங் ஆடி போன மேட்சை விட இந்த மேட்ச்ல ஹை கிளாஸ் பேட்டிங் ஆனவங்களோ, அது மாதிரி இந்த பிபிகேஎஸ் வர்சஸ் சிஎஸ்கே இப்போ இன்னைக்கு நடக்க போற மேட்ச் நம்ம வந்து சிஎஸ்கே ஜெயிக்கணும். இது மாதிரி சிஎஸ்கே வந்து அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் காட்டி நாங்கள் இப்படி எங்கள் பேட்டிங் சைடு இப்படி தான் இருக்குன்ற காட்டுற மாதிரி ஒரு பேட்டிங் வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி, இப்போ வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிவெஞ்ச் மேட்ச், ஒரு காரசாரமான மேட்ச் நடக்க போகுது. ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. போன வருஷமே பார்க்கணும், ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே 2 மேட்ச் நடந்துச்சு. அந்த 2 மேட்ச்ல வந்து சிஎஸ்கே அசால்ட்டாக தோக்கச்சாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்க்கணும் 50 ரன்ஸ் வித்தியாசத்தில் தோக்கச்சாங்க. செகண்ட் மேட்ச்ல பார்க்கும்போது 3 ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி வந்து சிஎஸ்கே தோக்கடிச்சு ஃபைனல்ஸ்க்கு முன்னேறிட்டாங்க. இப்போ வந்து ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே இந்த மேட்ச் வந்து எப்படி போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து சிஎஸ்கே டீம்ல ஜடேஜான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் பார்த்தா இப்ப ஆர்ஆர் போயிட்டாரு. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர்ல ஜடேஜா வந்து சிஎஸ்கே எடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. இப்ப அதே டீம்ல சிஎஸ்கே வந்து அந்த ஜடேஜா இப்ப எடுத்ததுல நேற்றுக்கு ஆர்ஆர் அவங்க தோக்கடிச்சு இது ஆர்ஆர் லாஸ்ட் பிளேஸ்க்கு அனுப்பி இவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. இப்ப நடக்க போற ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கேல அவங்க வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியாச்சும் ஆர்சிபியை தோக்கடிக்க ரன்ஸ் அடிக்கணும். ஆர்சிபி என்ன பண்ணணும்னா கேட்சு ஃபீல்டிங் எல்லாத்தையும் டைட் ஆக்கி பவுலிங் எல்லாம் நல்லா டைட் ஆக்கி சிஎஸ்கே தோக்கடிக்க அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ வந்து மும்பை வர்சஸ் கேகேஆர்ல மும்பை ஜெயிச்சிருச்சு, அதை பத்தி நீங்க என்ன? அதாவது இங்கே மும்பை சைடு பார்க்கணும், ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் நல்லாவே ஆடிட்டு இருந்தாரு. அந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா நல்லா ஆடிட்டு இருந்தாரு. ஸோ ரிகல்டன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அவுட் ஆயிட்டாரு. அது வந்து கவலையான விஷயமா தான் இருந்துச்சு. பட் ரோஹித் சர்மா வந்து நல்லா நின்று ஆடி கொடுத்துட்டாரு. கேகேஆர் சைடு பார்க்கும்போது ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. ரஹானே வந்து நல்லா அடிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. அவரால் முடிஞ்ச அளவு ஸ்கோர் முடிஞ்ச அளவு 6-4 அடிச்சு கொடுத்துட்டே இருந்தாரு. அப்புறமா போக விக்கெட் சரிஞ்சு கொஞ்சம் ஸ்கோர் ஒரு நல்ல ஸ்கோர் தான்.
பட் அவ்வளவா எதிர்பார்க்குற ஸ்கோரா இல்லை கேகேஆர்ட்ட இருந்து. ஸோ வந்து என்ன ஆயிடுச்சு, மும்பை வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா பேட்டிங் ஆடி அந்த ஸ்கோரை வந்து அடிச்சு முடிச்சிருச்சு. உங்களுக்கு சஞ்சு சாம்சனை பிடிக்குமா? பிடிக்குமே, அவர் ரொம்ப பிடிச்ச பிளேயர் அவர் எனக்கு. சரி, இப்ப T20ல எப்படி ஆடுறாரு, இப்ப வந்து சமீபத்துல ஆடுற சிஎஸ்கே மேட்ச்ல எப்படி ஆடுறாரு? அதாவது நீங்க T20 ஃபார்மேட்ல வந்து பார்க்கணும், செம்மையா ஆடிட்டு இருந்தா. ஃபர்ஸ்ட் ஆடும்போது வந்து அவருக்கு கொஞ்சம் அந்த சரிவு இருந்துச்சு, அந்த பேட்டிங் அவரால சரியா மெயின்டைன் பண்ண முடியல அந்த பேட்டிங் சைடை. அப்புறம் போக அப்புறமா பேட்டிங் கொஞ்சம் அந்த 2 மேட்ச் நல்லா ஆடிட்டாரு. ஸோ வந்து இப்போ இந்த மேட்ச்ல அவர் எப்படிலாம் ஆடணும்னா, கொஞ்சம் வந்து அந்த டொக்கு நல்லா வைக்கிறது, ஃபீல்டிங் எந்த சைடு இல்லையோ அந்த சைடு 6 அடிக்கிறது, அந்த சைடில் வந்து 4 வந்து அந்த சைடில் டார்கெட் பண்ணுறது. ஸோ இப்படி இருந்தால் தான் வந்து நம்ம சஞ்சு சாம்சன் வந்து அவுட் ஆகாமலும் இருக்க முடியும், சிஎஸ்கேவால் அந்த 200ன்ற ஒரு ஸ்கோரை எட்டவும் முடியும். ஏன்னா வந்து எஸ்ஆர்ஹெச்சும் எடுத்த மேட்ச்சே 200 அடிச்சிருச்சு, அப்புறம் ஆர்சிபி அந்த 200ன்றத சேஸ் பண்ணிடுச்சு. அப்புறம் செகண்ட் மேட்ச்லையும் கேகேஆர் 200ன்னு டார்கெட் கொடுத்துருச்சு, அதையும் மும்பை அடிச்சிருச்சு. ஸோ இது மாதிரி இருக்கும்போது சிஎஸ்கே இன்னும் 200 அடிக்கலைன்றது ஒரு பெரிய கவலையாக தான் இருக்குது. ஸோ சஞ்சு சாம்சன் கொஞ்சம் வந்து அதை எஃபோர்ட் எடுத்து டீம் ஜெயிக்கணுன்றதுக்காக ஆடி அவர் ஒரு 100 அடிச்சாருன்னா, ஸோ டீம் வந்து ஒரு 210-12 அது மாதிரி எதிர்பார்க்கலாம். அப்போ வந்து நம்ம பிபிகேஎஸ் வந்து கொஞ்சம் அந்த பவுலிங் வச்சு நம்மளால வந்து அதை ஸ்ட்ரகிள் பண்ணி பிபிகேஎஸ் மேலே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்க முடியும். ஸோ வந்து அந்த 15 ஓவர் வரைக்கும் கொஞ்சம் அந்த க்ரீன் டாட் பால்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம். அதுக்காக வந்து அவங்க அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் பவராக இது பண்ணணும், அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பவுலிங் போடணும், அப்போதான் வந்து அந்த ப்ரெஷர் வந்து பிபிகேஎஸ் மேலே போகும். அப்புறம் அந்த லாஸ்ட் ஒரு 2 ஓவர் வந்து நீங்கள் லூஸ் விட்டு அடுத்து 3 ஓவர் போனீங்கன்னா அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான ஒரு விக்டரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து அந்த 15 ஓவர் நீங்கள் கொஞ்சம் டைட்டாகவே மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து 212 ஒரு டார்கெட் கொடுக்குறீங்கன்னா இந்த 15 ஓவர் வரைக்கும் அவங்களை வந்து 130லே மெயின்டைன் பண்ண வச்சு அதுக்கடுத்து ஒரு 5 ஓவரில் வந்து ஒரு 80 ரன்ஸ் அவங்களுக்கு வந்து இன்னும் தேவைப்படுது. 30 பால்ஸில் 80 ரன்ஸ் தேவைப்படுதுன்னா அப்போ அவங்க மேலே ஒரு ப்ரெஷர் தான். அப்புறம் அடுத்த ஒரு 3 ஓவர் ப்ரெஷர் கொடுங்க, அதுக்கடுத்து அந்த 2 ஓவர் கொஞ்சம் அந்த 1 ஓவர் லூஸ் விட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஓவரில் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஏற்றுனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 20 ரன்ஸ் இல்லை வந்து ஒரு 18 ரன்ஸ் அந்த மாதிரியான ஒரு விக்கெட்டை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணி நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து அப்புறம் நீங்கள் வந்து எந்த பிளேஸில் போகிறீங்களோ நீங்கள் போயிடலாம். ஸோ வந்து அப்போ தான் உங்களால் அந்த நெருங்கி இது மாதிரி ஒரு பேட்டிங் சைடு இந்த மாதிரி ஒரு பிளான், ஒரு சூப்பரான ஒரு பிளான் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் ஒரு பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னேறலாம். அதுக்கடுத்து நீங்கள் வந்து செமிஃபைனல் குவாலிஃபயர் அந்த மாதிரி முன்னேறி நீங்கள் ஃபைனல்ஸ் கூட நீங்கள் போகலாம். ஸோ வந்து இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்கணும் உங்கள் டீமில். அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்க பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் பலமான பேட்டர்ஸ் தான். ஸோ வந்து அவங்க மனசு வச்சாதான் இந்த ஸ்கோருன்றது வந்து நம்மளால் நிர்ணயிக்க முடியும். ஒரு 200ன்ற ஸ்கோரை வந்து நம்மளால் நிர்ணயிக்க முடியும். இந்த பவுலர்ஸ்னால தான் வந்து பிபிகேஎஸோட விக்கெட்டை வந்து நிர்ணயிக்க முடியும். ஸோ வந்து அந்த லாஸ்ட் இப்போ வந்து நீங்கள் சமீபத்தில் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் வரைக்கும் கொண்டு வந்துட்டே இருந்தாங்க அவங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்ட்லெட் மட்டும் கூப்பர் கானோலினால தான் அந்த மேட்ச் வின் பண்ணப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் 7 விக்கெட் வரைக்கும் எடுத்துகிட்டே இருக்காங்க ஜிடி. அதாவது அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, இன்னும் நம்ம விட்டுறக்கூடாது இந்த மேட்ச்சில் நம்ம உயிரை கொண்டு வரணும், அதாவது இன்னும் ஜிடி இருக்கும், இன்னும் ஜிடின்ற ஒரு டீம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ப்ரெஷர் ஏற்றிட்டே இருக்காங்க அவங்க அந்த பவுலிங்கில். ஸோ வந்து அதெல்லாம் எதிர்த்து வந்து பிபிகேஎஸ் ஆடிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல்டிங் சைடு பார்க்கணும், நீங்கள் வந்து கேட்ச்லாம் அமோகமாக பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அந்த பவுலிங் சைடும் பார்க்கணும், யாக்கரில் போட்டுட்டு இருக்காங்க, எல்லாமே யாக்கர் பாலில் போனவும் கொஞ்சம் 6 அடிக்கும். மார்க்கோ யான்சன் வந்து திடீர்னு அவுட் ஆயிடுறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ப்ரெஷர் ஏறிட்டே இருக்கும். அந்த லாஸ்ட் ஓவர் வரைக்கும் அந்த ப்ரெஷர் இது பண்ணிகிட்டே இருந்தாங்க, அப்புறமா தான் மேட்சே முடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து சிஎஸ்கேல இருக்கணுன்றது தான் என்னோட ஆசையாக இருக்குது. பேசுனது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் வந்து நாங்கள் இப்போ வரைக்கும் அரசியல் தான் பேசிகிட்டு இருந்தோம், இனிமேல் ஐபிஎல் தொடர் பற்றின வீடியோக்களும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இனி நடக்க போகிற 2027 வேர்ல்டு கப் பற்றியும் இனிமேல் வீடியோஸ் வரும். ஸோ தொடர்ந்து எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இங்கே நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து தம்பி படிப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த வீடியோ போனனால இந்த வீடியோ வந்து என்னோட படிப்பை பாதிக்காது. ஸோ தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் இன்றைக்கி 6:30 மணிக்கு நடக்க போகிற சிஎஸ்கே வெர்சஸ் பிபிகேஎஸ் மேட்சை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு வேண்டிக்கோங்க. நன்றி, வணக்கம்.